நீங்கள் கடைசியாக எப்போது மனம் உடைந்து அழுதீர்கள்? வாழ்க்கையின் சோதனைகள், நம்மை தன்னிலை மறந்து அழவைக்கும் தருணங்கள், யாரிடமும் பகிர முடியாத துயரங்கள், இதனை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கிறோம். ஒரு இளைஞன் அவனது வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் எதிர்பாராத பிரச்சனைகள் அவனது மனதை கொல்ல ஆரம்பித்தன. வேலை கிடைக்கவில்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நெருக்கமான நண்பர்கள் அனைவரும் அவனை தவிர்த்து விட்டார்கள். அவன் தனிமையில் அழுகிறான். என்னால் இனி இதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, எல்லாரும் என்னை விட்டுவிட்டார்கள். இதைப்போல் ஒரு தாய் தன் குழந்தையை தன் கையில் வைத்துக்கொண்டு அழுகிறாள். அவள் புரிந்து கொள்ள முடியாத வலியோடு அந்த குழந்தை தனது பார்வையின் முன்பாக உயிரிழக்கிறது. அவள் உதவியில்லாமல் அழுகிறாள். ஒரு முதியவர் 40 ஆண்டுகளாக தனக்கு துணையாக இருந்த மனைவியை இழந்துவிட்டார். பல வருடங்களாக அவருடன் வாழ்ந்த நினைவுகள் மனதில் ஓடுகிறது. இன்று அவர் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் மட்டுமா இப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறோம்? இல்லை, நம்முடைய நேசிக்கப்பட்ட நபிகள் நாயகம் கூட வாழ்வில் பல தருணங்களில் கண்ணீர் விட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களின் மகன் இப்ராஹீம் அவர்கள் சிறுவயதில் உயிர் இழந்தார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்களை முத்தமிட்டனர். அவர்கள் முகத்தில் துயரத்தின் சாயல் தெரிந்தது, கண்களில் கண்ணீர் திரண்டது. அவற்றை துடைக்க முயன்றனர். ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது கருணைமிக்க இதயத்தின் அழுகை. கண்கள் கனத்துக் கொள்கின்றன, மனம் துயரடைகிறது. ஆனால் நாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத எதையும் கூறமாட்டோம். ஒரு இரவு நபிகள் நாயகம் தொழுகையில் நின்றனர். அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்க சிறிது நேரத்திற்குள் அவர்கள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவர்களது தாடி முழுவதும் நனைந்து போனது. யா அல்லாஹ், என் உம்மத், என் உம்மத், என் உம்மத்தை மன்னிக்கவும். நபிகள் நாயகம் அவர்களின் உம்மத்தை நினைத்து அழுதார்கள். நாம் அவர்களது உம்மத்தாக இருக்கிறோம். நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அடைவதே நம் வாழ்க்கையின் நோக்கம். நபிகள் நாயகம் அவர்கள் கேட்ட அழகிய துவா, அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி வ மினல் மாஇல் பாரித். அல்லாஹ்வே, என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட, குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிக பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள். இந்த துவாவை தினமும் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் அன்பை நாம் இன்னும் அதிகமாக விரும்ப அனுமதிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம வாழப்போற இந்த உலகத்தோட கடைசி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை, மனித வரலாற்றிலேயே நடக்கப் போற மாபெரும் குழப்பம். அதுதான் தஜ்ஜாலுடைய வருகை. அவனோட சூழ்ச்சியிலையும் மாயாஜாலத்திலையும் சிக்கி நம்மளோட ஈமானை, நம்ம நம்பிக்கையை இழந்துடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் உங்க மனசுல இருக்குதா? கவலையே படாதீங்க. அந்த பயங்கரமான சோதனையிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த துவா. தஜ்ஜால் வருவதற்கு முன் நாம இதை மனப்பாடம் செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். தஜ்ஜால், அதாவது மசீஹுத் தஜ்ஜால் என்பவன் இறுதி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா, அதாவது சோதனை. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அவனுக்கு மக்களை நேரான பாதையிலிருந்து தவற வைக்கிற அபார சக்தி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. தஜ்ஜால் வரும்போது அவன் மக்களை தன் பக்கம் அழைப்பான். ஆனால் அவன் உண்மையை மறைத்து பொய்யை வெளிப்படுத்துவான். தஜ்ஜாலுடைய வருகை மறுமை நாளின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்னாக பார்க்கப்படுது. அவன் வரும்போது மக்கள் பல விதமான சோதனைகளை சந்திப்பாங்க. இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு விசுவாசியோட நம்பிக்கையை ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு கடுமையாயிருக்கும். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடச் சொல்லி நமக்கு ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த மிக முக்கியமான வழிதான் இந்த துவா. அவங்க நம்ம தொழுகையோட கடைசியில இந்த துவாவை ஓதும்படி நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையை விட்டும், கப்ருடைய வேதனையை விட்டும், வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனைகளை விட்டும், மசீஹுத் தஜ்ஜாலின் தீய சோதனையை விட்டும்
பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆ வெறும் வார்த்தைகள் இல்லை. இது நம்ம நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும் ஒரு ஆயுதம். தஜ்ஜாலுடைய சூழ்ச்சியில சிக்கி நம்ம ஈமானை இழக்காமல் இருப்பதற்கு இந்த துஆ ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. இதோ அந்த துஆ. اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. இறைவா, நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையிலிருந்தும் கப்ரின் வேதனையிலிருந்தும் வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக, அதாவது நமக்காக கற்றுக் கொடுத்த ஒரு பரிசு. இதை ஓதும்போது இதனுடைய அர்த்தத்தை மனசுல கொண்டு வந்து முழு கவனத்தோட ஓதுறது ரொம்ப முக்கியம். இந்த முக்கியமான துஆவை எப்போ ஓதணும்னா, நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசியாக அத்தஹிய்யாத் ஓதி முடித்த பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இதை ஓதும்படி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. தினமும் ஐவேளை தொழுகையிலும் இந்த துஆவை ஓதி வரும்போது அது நம்மை அறியாமலேயே நம்ம ஈமானை நாளுக்கு நாள் வலுப்படுத்தும். இது தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த துஆவை மனப்பாடம் செஞ்சு அவங்களுடைய ஈமான பாதுகாத்துக்க இது ஒரு காரணமா அமையட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆக, தஜ்ஜாலுடைய சோதனை எவ்வளவு பெரியதுன்னும் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள இந்த துஆ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்தோம். இந்த துஆவை மனப்பாடம் செய்ய நாம எல்லாரும் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்தும் மற்ற எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். இது ஒரு நிரந்தரமான, அனைவருக்கும் பொதுவான துஆவாகும். இருப்பினும் சில நேரங்களில் துஆக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த நேரங்களில் இந்த துஆவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும். தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த துஆவை ஓதலாம். சுஜூதில் இருக்கும்போது, தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதுவது சிறந்தது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும். இரவின் கடைசி பகுதி, அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து, என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா, நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம். அப்போது இந்த துஆவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துஆ அங்கீகரிக்கப்படும். குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துஆவை அதிகம் ஓதுவார்கள். நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துஆ அங்கீகரிக்கப்படும். ஆக, இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துஆவை ஓதலாம். ஒரு துஆ அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது. சில முக்கிய அம்சங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன், முழு மன ஒருமையுடன் துஆ கேட்க வேண்டும். வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம். நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தேகத்துடன் துஆ கேட்பது பலனைத் தராது.